தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் சிபிஐ விசாரணைக்கு காலை 10:30 மணிக்கு துவங்கிய விசாரணை தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த வழக்கானது சிபிஐ தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் தற்போது சிபிஐ விசாரணை நடந்து நிறைவடைந்து திரும்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் கடந்த 12ஆம் தேதி முதல் முறையாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அழைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது நடைபெற்ற விசாரணையானது முடிவடையாததை தொடர்ந்து இன்றைய தினமும் அதாவது 2வது முறையாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் வரவழைத்து விசாரணையானது மேற்கொண்டனர். முன்னதாகவே கடந்த மாதம் பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொது ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் இணை செயலாளர் நிர்மல் குமார் மற்றும் அதே போல கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களை கடந்த டிசம்பர் மாதம் 29, 30, 31 ஆகிய தினங்களில் அவர்களிடம் விசாரணையானது சிபிஐ அதிகாரிகள் நடத்தியிருந்தனர். அவர்களிடம் விசாரணையானது நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது தாவேகா தலைவர் விஜயிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த விசாரணையில் அதாவது அன்றைய தினம் நடந்தது என்னவென்றும் ஏன் அவருடைய வருகைக்கு தாமதமானது என்றும் சிபிஐ அதிகாரிகள் கேள்வியானது எழுப்பியிருந்தனர். குறிப்பாக அவர்கள் எழுப்பப்பட்டிருந்த கேள்விக்கு அதாவது ஆம் இல்லை என்பது போன்ற பதிலளிக்கக்கூடிய வண்ணமே கேள்விகளானது அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஒரு சில கேள்விகளுக்கு எழுத்து வடிவில் அவர்கள் அதாவது பதில் அளிக்கக்கூடிய நிலவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை போது விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவர் உடன் இருந்ததாகவும் தரப்பில் ஸ்டெனோ அதாவது சொல்லுகிற அதாவது கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை விளக்கத்தோட கூடிய அளவு ஒரு அதிகாரியும் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜய் தரப்பு பொறுத்தவரை தமிழக அரசு மீது அங்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பில் குறைபாடு என்றும் அது மட்டுமல்லாமல் தொடர் பிரச்சாரமானது தமிழகத்தில் நடைபெற்று வரும் போது எந்த மாவட்டத்திலும் இது போன்ற அசம்பாவிதம் ஏற்படாமல் கரூரில் மட்டும் இத்தகையான அசம்பாவிதம் ஏற்பட்டது ஏன் என்றும் அதை தீவிர விசாரித்து இதுக்கு உரிய நடவடிக்கையும் இதுக்கு உரிய அதாவது விசாரணையானது மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிபிஐ அதிகாரியிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஏடிஜிபியாக இருந்த தேவின்சன் ஆசீர்வாதம் உள்ளிட்டவர்களும் அதாவது கடந்த 12ஆம் தேதி அந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராகி அவர்களும் தங்கள் தரப்பில் இருந்த பதிலானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது காலை 10:30 மணி அளவுக்கு டெல்லியில் அலுவலகத்தில் துவங்கப்பட்ட இந்த விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்து தாவேகா தலைவர் விஜயனுடைய விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த விசாரணை இன்றுடன் நிறைவடைந்ததா இல்ல மீண்டும் விசாரணைக்காக விஜய் அழைக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த விசாரணையுடைய முடிவானது விரைவில் இந்த பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதில் விஜயுடைய பேர் சேர்க்கப்படுமா என்பதும் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு பொறுத்தவரை அதாவது யார் யார் சம்பந்தப்பட்ட உரிய பாதுகாப்பு காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டதா, காவல்துறையிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள் மற்றும் அதே போல கரூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பெறப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள், கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தாரிடம் இருந்து பெறப்பட்ட பதில்கள் மற்றும் அதே போல தாவேகாவினர் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து தாவேகாவினர் அளித்த விளக்கம் மற்றும் அதே போல கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் அதே போல ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் உள்ளிட்டவைகளை எல்லாவற்றையும் அதாவது சேகரித்து இந்த வழக்கின் இறுதியான ஒரு முடிவானது எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் விஜய் அன்றைய தினம் கூட்டத்தின் போது அவர்தான் அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்தில் மேல் நின்று அவர் தனது பிரச்சார உரையை ஆற்றினார். அப்போ அவர் பேசும்போதே அங்கு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய காட்சிகளும் அதாவது பதிவாயிருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவரே மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களும் வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் வழிவிடுங்கள் எனவும் அவர் தனது மேடை பேச்சை நிறுத்தி தெரிவித்திருந்த சம்பவமும் அரங்கேறியிருந்தது. இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் அதுக்கான பதில்களும் விஜய் தரப்பில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சில விஜய் அளித்திருந்த அதாவது பதில்களுக்கான ஆதாரங்களும் சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்டதாக அதாவது கருத்தானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விசாரணைக்கு மீண்டும்
ஆஜர் ஆகுவாரா இல்ல சிபிஐயோட விசாரணை இன்றோடு நிறைவடைந்ததா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு நேரமானது நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜனநாயகம் திரைப்படத்துடைய வழக்கும் அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜய் தொடர்ந்து இத்தகையான ஒரு விவகாரத்தில் சிக்கியிருப்பது அக்கட்சி தொண்டர்களிடமும் அதே போல விஜய் ரசிகர்களிடமும் ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விஜயனுடைய விசாரணை இன்றுடன் சிபிஐ